அண்மை செய்தி. இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் திருமணமான மாணவிகளின் தாலியை கூட கழட்ட சொல்லி சோதனை செய்கிறீர்கள் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்தியாவிலே இல்லாத மாணவன் ஒருவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் திருமணமான மாணவிகளின் தாலியை கூட கழட்ட சொல்லி எழுதின நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். அதேபோல் சிபிசிஐடிக்கு ஒரு ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய ஆவணங்களை இதுவரை தேர்வு நடத்தும் முகமை வழங்கவில்லை. இது தேர்வு முகமை மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்பட என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது நீதிபதி புகழேந்தி கருத்து தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறையீட்டில் குற்றவாளி ஆதரவு செய்யப்படும் அதிகாரிகள் வீடு அலுவலகம் ஏன் சோதனை செய்ய நடத்தவில்லை எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்த நிலை தொடர்ந்தால் அவர்களை கைது செய்யவும் உத்தரப்பிரதேச நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2019 நடந்த நீட் தேர்வு ஆர்மார்டை பேட்டி சென்னை மாணவர்கள் மற்றும் தேனி மருத்துவர்களை சேர்ந்தனர். இவர் தங்கள் வழக்கில் எச்சரிக்கை மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் நீட் தேர்வு மோசடி வழக்கில் தேசிய தேர்வு முகமை இதுவரை எந்த தகவலையும் தரவில்லை. இதனால் வழக்கு விசாரணை மெதுவாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீட் தேசிய தேர்வு முகமை தரப்பு ஆய்வு வழக்கறிஞர் வழக்கு விட்டு அறிக்கை தாக்கத்தை கால அவகாசம் கோரினார். அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதி வழக்கு பதிவு செய்து 5 ஆண்டுகள் ஆகிறது. இந்தியாவிலே இல்லாத மாணவர் 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் திருமண மாணவர்களின் தாலியை கூட கலட்ட சொல்லி சோதனை செய்கையில் சிபிசிஐடி கேட்ட விவரங்கள் ஏன் தரவில்லை, அடுத்த முகம் ஏன் இது தேர்வு முறை மூலம் குற்றவாளி உடந்தையாக செயல்படும் என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. நீட் தேர்வு முறையேற்று குற்றவாளி ஆதரவு செயல்படும் அதிகாரி வீடு அலுவலகம் ஏன் சோதனை நடத்தக்கூடாது என கேள்வி எழுப்பி இது சம்பந்தமாக பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளார். இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் திருமணமான மாணவிகளின் தாலியை கூட கழட்ட சொல்லி சோதனை செய்கிறீர்கள் எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்களின் ஆவணங்களை இதுவரை தேர்வு நடத்தும் முகமை வழங்கவில்லை எனவும் என்டிஏ அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுகிறார்களோ என்ற சந்தேகம் எழும்புவதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் திருமணமான மாணவிகளின் தாலியை கூட கழட்ட சொல்லி சோதனை செய்கிறீர்கள் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்களின் ஆவணங்களை இதுவரை தேர்வு நடத்தும் முகமை வழங்கவில்லை எனவும் என்டிஏ அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுகிறார்களோ என்ற சந்தேகம் எழும்புவதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.